வணக்கம். இது வானவல் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. பொதுவாகவே இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நிறையவே வந்துடுச்சு. ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி விஷயம்னாலும் நம்ம உடனே வாங்கிக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது நமக்கு யாருக்குமே தெரியல. அதில் ஒரு விஷயம்தான் தலைமுடி. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த டைம்லலாம் ஒரு 50+ மேலே தான் நமக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ க்ரே ஹேர்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கெலாம் ரொம்பவே வந்துட்டு ஹேர் லாஸ்ன்ற விஷயம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ க்ரே ஹேர்லாம் சீக்கிரமாகவே வந்துடுது. ஸோ இது எதனால் வருது, ஏன் வருது, என்ன சொல்யூஷன் இதுக்கு, பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டூடியோவுக்கு டாக்டர் விஷ்ணு சார், பிளாஸ்டிக் சர்ஜன் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹலோ. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹேர் லாஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். பட் இப்போலாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துட்டு ஹேர் லாஸ் வருது. ஸோ அது எதனால சார்? நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். ஹேர் லாஸோட சிவியாரிட்டி அண்ட் ஹேர் லாஸோட ஏஜ் ஆஃப் ஆன்செட் இது ரெண்டுமே முன்னாடிக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏர்லி ஆயிருக்கு. பர்டிகுலர்லி விமனுக்கு ஹேர் லாஸ் இருக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு காமனான விஷயந்தான். ஆனால் மென்னுக்குமே இந்த பால்னஸோட ஆன்செட் அப்படிங்கிறது ஏர்லியாக இருக்குது. அதாவது முன்னாடி வழுக்க விழுகிறதுங்கிறது ஒரு 40 வயசுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20s இருக்கிறவங்களுக்கே பால்டிங் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஏஜ் ஆஃப் ஆன்செட், சிவியாரிட்டி ஆஃப் ஹேர் லாஸ் இது ரெண்டுமே ஒர்சன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே ஹேர் லாஸ்க்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயம் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் தான். இப்போ எனக்கு ஹேர் லாஸ்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஸ்லீப்பில் ஏதோ ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தூங்க போகிற டைம் லேட்டாக தான் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்க போகிறாங்க. மொபைல் பார்க்குறாங்க, இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, அது முடிச்சுட்டு தான் தூங்குறதுக்கு போகிறாங்க. ஸ்லீப் ஹேஸ் அ டைரக்ட் கனெக்ஷன் டு த ஹேர் ஹெல்த். எப்போல்லாம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஹேர் ஃபால் சிவியர் ஆகும். இதுக்கு அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா தண்ணி மாறுறது. இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப காமனாக கேட்டிருப்பீங்க. நான் ஊரில் இருந்த வரைக்கும் என் முடி நல்லா இருந்துச்சு, மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சது. இது ரொம்ப காமனாக எனக்கு என் பேஷண்ட் சொல்கிற விஷயம். இந்த மாதிரி ஒரு இடம் மாறும்போது முடி கொட்டுறது அப்படிங்கிறதோட இம்பார்ட்டண்ட்டான ரீசன் அங்கே இருக்கிற தண்ணி மாறுறது. ஜென்ரலாகவே பொல்யூஷன்னால் நம்ம வாட்டரோட குவாலிட்டி இஸ் பேட்னோ. இந்த வாட்டர் வச்சு நம்ம தலை வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு கண்டிப்பாக டேமேஜ் வருது. இதுக்கு பிறகு ஸ்ட்ரெஸ், டயட்டில் இருக்கிற புவர் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அயன், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் சிவியாரிட்டி ஆஃப் ஹேர் லாஸ், ஆன்செட் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹேர் லாஸ் இது ரெண்டுமே இப்போ ஒர்சன் ஆகிறதுக்கான காரணம். சார், இப்போ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்குலாம் வந்துட்டு ஜென்ரலாக கேர்ள்ஸ் ஆர் விமன்ஸ் யாருனாலுமே ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ஹேர் லாஸ்னால் ரொம்பவே பயப்படுவாங்க. பட் மென் வந்து அது அவ்வளோ சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஹேர் லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லலாம் எங்கள் மம்மி கூட சொல்லுவாங்க ஹேர் அதிகமாக வச்சுருந்தா ஜவரி முடியா அப்படிலாம் சொல்லி இழுத்தெல்லாம் பார்ப்பாங்க. பட் மென்னுக்கு வந்துட்டு அது பிரச்சனையே இருக்காது. ஹேர் இல்லைனாலும் பிரச்சனையே இருக்காது. இன்னமும் யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? மேல் ஹேர் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தோட ஆட்டிடியூட் கண்டிப்பாக 180 டிகிரிஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு ரீசனும் இருக்குது. இது வெறும்னே பசங்க இப்போ அழகா இல்லையான்னு கவலைப்படுறாங்க, அதனால மட்டும்தான் முடியை பற்றி கவலைப்படுறாங்க, நம்ம இதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக மென் வரி அபவுட் தேர் ஹேர் நவடேஸ். ஏன்? ஒன்று, அவங்களோட பேசிக் கான்ஃபிடென்ஸ் இஸ் அஃபெக்டட் வென் தே ஆர் லூசிங் ஹேர் இன் தேர் யங் ஏஜ். ஒரு 20 வயசு பையன் அவனுக்கு முடி கொட்டுச்சுன்னா காலேஜில் இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவனுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களால ஒரு ஃபோட்டோவில் நின்று போஸ்ட் கொடுக்க முடியாது. அவங்க பேசிக் லைஃபோட கான்ஃபிடென்ஸே முடி கொட்டுறது அப்படிங்கிறப்ப அஃபெக்ட் ஆகுது. திஸ் இஸ் இம்பேக்டிங் தேர் லைஃப் அப்படிங்கிறது உண்மை. செகண்ட் திங், ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் ஜாப்லையோ, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுற ஜாப்லையோ, இல்லை உங்களை மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற ஜாப்லையோ, இந்த மாதிரி பீப்புளை ஃபேஸ் பண்ணி வேலை பார்க்குற கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்பியரன்ஸ் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அவங்களுக்கு முடி இல்லைன்னா ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி என் வேலையை செய்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அண்ட் நம்பர் 3, கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பாக முடி இருக்குது இல்லைங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டர். இது ரொம்ப ரொம்ப ட்ரூ.
எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல 95% ஆஃப் பீப்புள் கல்யாணத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க தான். இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்காக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க தான். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தெர் இஸ் a ரியல் லைஃப் இம்பேக்ட் ஃபார் men when they lose hair. அதனால் கண்டிப்பாக men அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹேர் லாஸ் ஹஸ் டெஃபினெட்லி சேஞ்ச் a lot. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ அந்த டைம்லலாம் ஒரு சர்டன் ஏஜ், அதாவது 40க்கு மேலே தான் இந்த ஹேர் க்ரேலாம் ஆகும் இல்லையா? பட் இப்போலாம் வந்துட்டு ரொம்ப யங் ஏஜ்லேயே அந்த ஹேர் க்ரேலாம் வந்துடுதுல, வை சார்? ஹேர் கிரேயிங் அப்படிங்கிறது ஒரு ஏஜிங் ப்ராசஸ். ஏன் முடிக்கு வயசாகுது, முடி நரைச்சி போகுது. உடம்புக்கு வயசாகும்போது உடம்புல சேஞ்சஸ் வர மாதிரி முடிக்கு வயசாகும்போது முடி நரைச்சி போகுது. ஏன் இந்த ஏஜிங் ப்ராசஸ் நடக்குது? திஸ் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் டேமேஜஸ். அதாவது ஒரு மிஷின் மாதிரி தான். நீங்கள் ஒரு கார் பழசாச்சுன்னா அந்த இன்ஜினில் நிறைய போக போக டைம் ஆக டேமேஜ் அதிகமாகுது, அதுக்கு வயசாகுது. ஹியூமன் பாடிக்கு டைம் ஆக டேமேஜ் அதிகமாகுது, வயசாகுது. இதே மாதிரி ஹேருக்கு ஆகிற டேமேஜஸ், ஹேரோட ரூட்டில் இருக்கிற அந்த ஃபாலிகுலர் செல்ஸ்க்கு ஆகிற டேமேஜ் அக்யூமுலேட் ஆகிறது அதிகமாகும் போது அந்த முடிக்கு வயசாகுது, முடி சீக்கிரம் கிரே ஆகுது. இதான் வெரி பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Why does that happen? நான் ஏற்கனவே சொன்ன ரீசன்ஸ் தான். When sleep is disturbed, when the water is not good, when the diet is not good, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது. இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம உடம்புல உண்டாக்குற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த டேமேஜஸ் அக்யூமுலேட் ஆகும்போது முடியோட ஏஜிங் ஃபாஸ்ட் ஆகுது. முடி கிரே ஆகுது அப்படிங்கிறது வெறும் முடி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம என்டையர் ஹியூமன் பாடியிலுமே இந்த சேஞ்சஸ் அக்யூமுலேட் ஆக தான் செய்யுது. ஆனால் முடிங்கிறது தினசரி வளர்கிற ஒரு விஷயம். அதனால இதில் இந்த சேஞ்சஸ்லாம் சீக்கிரமாக நமக்கு தெரியுது. அதனால நம்ம கண்கூட அதை பார்க்குறோம். மற்ற விஷயங்கள் இன்டர்னலாக இருக்கிற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. முடியில் நடக்கிற எந்த ஒரு சேஞ்சுமே, கிரேயிங் ஆகட்டும், ஹேர் ஃபால் ஆகட்டும், இட் மீன்ஸ் உங்களோட ஜென்ரல் சிஸ்டம்லேயும் ஏதோ ஒரு சேஞ்ச் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். இட் இஸ் மோர் விசிபிள் இன் ஹேர். ஸோ கிரேயிங் ஏன் சீக்கிரம் ஆகுது? பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் இஸ் மோர் நவடேஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ வந்து நிறையா இந்த மித்லாம் நான் கேள்வி, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல சார். லைக் கிரே ஹேரை வந்து நம்ம ப்ளக் பண்ணால் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நிறையா கிரே ஹேர்லாம் வந்துடும் சொல்கிறாங்க, உண்மையா? கிடையாது, பொய் தான். இந்த மாதிரி நிறைய மித்து இருக்கும். தேன் போட்டால் முடி நரைச்சிடும், டீ குடித்தா முடி நரைச்சிடும், வெள்ளை முடி எடுத்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்துடும். இது எதுவுமே உண்மை கிடையாது தான். கிரேயிங் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஜெனட்டிக்ஸ், இன்னொரு ரீசன் நான் சொன்ன மாதிரி அக்யூமுலேட்டிங் டேமேஜ் டியூ டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். டாக்டர், இப்போ ஹேர் லாஸ்ன்றது தெரியுது நமக்கே, இவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்றது. பட் ப்ராப்பராக என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹேர் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப் டாக்டர் எடுக்கணும்? உங்களுக்கு இப்போது ஒரு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனேவே யாரும் ஒரு டாக்டர் போய் பார்க்கணும், அதுக்கு ஒரு மெடிசின் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம ஹோம் ரெமெடிஸ்லேயே ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுப்பாங்க. இதுக்கு மல்டிபிள் ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். எண்ணெய் வச்சு பார்ப்பாங்க, அவங்களோட கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி சில பேர் ஸ்லீப் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் லாஜிக்கலி தட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அதை நீங்களாவே சரி பண்ண ஆரம்பிங்க. உங்கள் தூக்கம் சரியில்லையா, கரெக்டான ரெகுலர் டைமுக்கு தூங்குறதுக்கு போங்க. உங்களால் 10 மணிக்கு தூங்க முடிஞ்சால் ஓகே, இல்லை முடியாது, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டனால 12 மணிக்கு தான் தூங்க முடியும், பரவாயில்ல, டெய்லியும் 12 மணிக்கு படுக்கிறதுக்கு போங்க. ஒரு ரெகுலர் ஸ்லீப் ஷெடியூலுக்கு கொண்டு வாங்க. உங்களோட குளிக்கிற வாட்டரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரொம்ப மோசமான தண்ணியாக இருந்ததுன்னா வாட்டர் ஃபில்டர்ஸ், வாட்டர் சாஃப்ட்னர் சொல்யூஷன் இதெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கூகுளில் போய் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிங்கனாலே அது உங்களுக்கு சொல்லும். பிராண்டும் அதுவே சஜஸ்ட் பண்ணும். இல்லை உங்களுக்கு ஃபீஸிபிள் அப்படின்னா கேன் தண்ணியிலேயே குளிக்கிறது, ஆரோ வாட்டர்லேயே குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணுற பேஷண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் டயட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடுங்க, நிறைய அயன் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் லெவலை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 40 மினிட்ஸுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பேசிக் மெஷர்ஸ்லாம் பண்ணுங்கள். கிவ் இட் அட்லீஸ்ட் அ மந்த்ஸ் டைம். பட் ஒரு மாதம் மேக்ஸிமம் 1 மந்தில் உங்கள் ஹேர் ஃபால் அதுவாக குறைய ஆரம்பிக்கலைன்னா யூ ஹாவ் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப். மெடிக்கல் ஹெல்ப்னாலும் எடுத்த உடனே நம்ம அட்வான்ஸ்டாக மெடிசின்ஸ் போகணும், மினாக்சில் தான் போகணும், பிஆர்பி தான் போகணும், அந்த மாதிரி போகணுங்கிறது நெசசரி இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களை ஒரு பேசிக் ஒர்க்கப் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கா, இதை பார்த்துட்டு இதை நம்ம ட்ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேசிக் விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம், ஹேர் சப்ளிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஹேர் ஃபால் அப்பையும் கண்ட்ரோலில் வரல, ஒரு 3 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமாவும் 0 ரெஸ்பான்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு ரிசார்ட் டு ப்ராப்பர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் முடி கொட்டுது அப்படிங்கிறப்போ அது முடியை மட்டும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, உங்கள் இன்டர்னல் சிஸ்டம்லேயே அந்த பிரச்சனை இருக்கும்.
நீங்கள் சரி பண்ணுறீங்கல்ல, இப்போ சாப்பாடை சரி பண்ணுறீங்க, தூக்கத்தை சரி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்னல் சிஸ்டமை தான் சரி பண்ணும். அதுக்கு உங்கள் முடி ப்ரையாரிட்டி கிடையாது, முடி சர்வைவலுக்கு தேவை கிடையாது. உங்கள் முடி சரியாகணும்னா வெளியிலேருந்து ஒரு சின்ன பூஸ்ட் தேவைப்படும். அதை நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணி, உங்களோட டயட்டை இம்ப்ரூவ் பண்ணி, தண்ணி இம்ப்ரூவ் பண்ணி, நீங்கள் கெயின் பண்ண ஹேர் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எனிதிங், ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். 1 மந்தில் உங்கள் ஹேர் லாஸ் இம்ப்ரூவ் ஆகலையா, கண்டிப்பாக சீக் மெடிக்கல் ஹெல்ப். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் போய் டாக்டரை போய் செக் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, யார்கிட்ட போய் கரெக்டாக ப்ராப்பராக பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன், ஒரு நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட்லாம் போய் பார்க்குறாங்க. ஸோ ப்ராப்பராக நம்ம எந்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட் டாக்டர்? ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது, எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு காமனான கன்ஃபியூஷன் தான். ஹேருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடான டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ். இதுதான் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லுது. உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஹேர் லாஸ் இருக்குது, யாரை போய் பார்க்கணுன்னு தெரியல, ரொட்டீனாக நீங்கள் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை பார்ப்பீங்க இல்லையா, ஒரு காய்ச்சல் வந்தால், ஒரு ஜுரம் வந்தான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பர்சனே போய் பார்க்கலாம். தே வில் கைட் யூ வேர் டு கோ, ஹூம் டு சி அப்படிங்கிறது. இல்லை எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை, நான் யாரை போய் பார்க்கணும், ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஐதர் கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட், அப்படி இல்லைன்னா டு அ பிளாஸ்டிக் சர்ஜன். தே ஆர் த ரைட் டாக்டர்ஸ் ஃபார் திஸ். சார், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னதுமே நிறைய காலர்ஸ் உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் கேட்கணுன்னு நம்ம லைனில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நான் ரெகுலராக நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு இப்போ அதை க்யூர் பண்ணதுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு ஷாம்பு ஏதாச்சும் இல்லை நேச்சுரல் ரெடிமி எதுவும் இருக்கா சார்? ஷாம்பூ ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு காமன் மெத். கண்டிப்பாக உங்கள் ஷாம்பூ உங்களோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணாது. ஆனால் இம்ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணுறது உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணணுன்னா உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஷாம்புவை சூஸ் பண்ணணும். ஹேர் டைப்புங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம காமனாக ஒரு 3 டைப் ஆஃப் ஹேர் டைப்ஸ் நம்ம பிரிக்கலாம். சிவியர்லி ஆயிலி, மாடரேட்லி ஆயிலி, ட்ரை ஹேர் டைப். இப்போ நீங்கள் ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஆகும்போதே உங்கள் முடி ஒரு எண்ணெய் பிசுக்கு அதுவாகவே மாறுதுன்னா இது சிவியர்லி ஆயிலி ஹேர் டைப். நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க, ஒரு 3 or 4 days ஆனதுக்கப்புறம் உங்கள் முடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலி ஆகுதுன்னா அது மாடரேட்லி ஆயிலி டைப். நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணி 1 week ஆனதுக்கப்புறமாவும் முடி ஆயிலி ஆகிறது இல்லைன்னா இது ட்ரை ஹேர் டைப். ஷாம்பு உங்களோட முடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான். சிவியர்லி ஆயிலி ஹேர் டைப்பாக இருந்தால் நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு அடிக்குவேட் கிளென்சிங் கொடுக்காது. உங்கள் ஆயிலினஸ் இன்னும் முடியிலேயே நிற்கும், இன்னும் டேண்ட்ரஃப் வரதுக்கோ இல்லை அழுக்கு அங்கே செய்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாள்லேயே ஆயிலி ஆகிற மாதிரி ஹேர் டைப் இருந்ததுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 வாட்டியாவது ஹேர் வாஷ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், மாடரேட்லி ஆயிலி ஹேர் டைப். அதாவது நீங்கள் இன்றைக்கி வாஷ் பண்ணுறீங்க, ஒரு 4 daysல உங்கள் முடி ஆயிலி ஆகுது அப்படின்னா வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் சல்ஃபேட் பேரபன் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணணும். அண்ட் உங்கள் ஹேர் ட்ரையான டைப் அப்படின்னா, அதாவது ஒரு வாரம் ஆச்சுன்னா கூட ஆயிலி ஆகலைன்னா வாரத்துக்கு 1 வாட்டி நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கனாலே போதும். கம்பல்சரியாக சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஹேர் டைப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு ஏற்ற மாதிரி சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணணுமா இல்லை சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணணுமாங்கிறத பார்த்துட்டு உங்கள் ஹேர் வாஷ் ரொட்டீனை டிசைட் பண்ணிக்கோங்க. சார், இன்னொரு ஆடியன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க, நம்ம கேட்டுடலாமா? நிறைய பேர் டிப்ரெஷன் ஆனா, டென்ஷன் ஆனா முடி கொட்டுதுன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த முடி கொட்டுறதுனால தான் டிப்ரெஷனே ஆகுது. ஸோ அதனால எப்படி? ஸ்ட்ரெஸ் வரும்போது முடி கொட்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைதான். உங்களோட மற்ற லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்னு வரும்போது அதனாலே உங்கள் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகும், அதனாலே உங்கள் டயட் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் ஜென்ரலி ஸ்ட்ரெஸ் பை இட் செல்ஃப் டெஃபினெட்லி கேன் காஸ் ஹேர் லாஸ். நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஹேர் லாஸும் திருப்பி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணமாக ஆகும் தான். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும், அவ்வளவுதான். முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடி கொட்டுறது நிற்கவே நிற்காது. முடி கொட்டுதா, அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அதை செஞ்சுட்டு அதை பற்றி கவலைப்படுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். 3 months டைம் கொடுங்க, முடி கொட்டுறது அதுவாகவே குறையும். அண்ட் தென் உங்கள் ஸ்ட்ரெஸ் அதுவாகவே சரியாகும். ஸோ டாக்டர் சொன்னதுலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 40 minutes பிஃபோராகவே உங்கள் ஸ்க்ரீன் டைமை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ diet is very mustங்க, not for your health but also for your hair. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேர் லாஸும் ஆகும். ஸோ அதுவும் தாண்டி உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நம்ம டாக்டரை போய் பார்க்கணுன்ற கட்டாயத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.